ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன்ஸ் அண்ட் ஜெய்கான் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம யூஸ்டு சாரியில் லெஹங்கா தைக்க போகிறோம். 2 சாரியை மிக்ஸ் பண்ணி 2 லெஹங்கா தைக்க போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்ற வீடியோ தான் இது. வாங்க, இந்த 2 சாரி தான் எடுத்திருக்கேன். இந்த சாரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 2 சாரிக்கும் முந்தானி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் இருக்குது, மெரூன் இருக்குது. மெரூனோடது பார்த்தீங்கன்னா முந்தானி ரொம்பவே டிசைனாக இருந்தது, அதை கட் பண்ணியாச்சு. இந்த ரெட்டோடது வெறும் நமக்கு இந்த சாண்டல் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டும் தான். இதோட முந்தானியை கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ பாவாடையை நம்ம கட் பண்ணணும். இப்போ நமக்கு எந்த ஹைட்டுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே ஒரு ஃபுல் சாரியை தான் தைக்க போகிறோம். அதுக்கு மேலே ஹைட்டில் மிச்சம் வரும் பாருங்கள், அந்த பீஸை தான் நம்ம துப்பட்டாக்கும் கைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இதில் எவ்வளோ எடுக்கிறோம் அதை ரெண்டுத்தையும் மெஷர்மெண்ட் பார்த்து நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்றது. நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ, ஏன்னா ஒரே சாரியாக வேணாம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி தைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 சாரி எடுத்து 2 லெஹங்கா மாதிரி தைச்சேன். ப்ளவுஸ் பிரின்சஸ் கட் போட்டேன், ரொம்பவே சூப்பராக வந்தது. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்போ நான் ப்ளவுஸுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டல் கலர் பேக்கு 2 ப்ளவுஸுக்கும் பேக் பீஸ் சாண்டல் கலர் எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுத்துக்கும் நான் ரொம்ப டிசைன் இருக்கிறதுனால இந்த கோல்டன் கலர் போட்டேன், இந்த ப்ரௌன் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே நம்ம இப்போ பேக் பீஸ் தான் கட் பண்ணுறோம். ஷோல்டர் 5, கழுத்து 2 வச்சுட்டு, ஆமுல் 5 வச்சுட்டேன். இந்த கழுத்து இறக்காலாம் 5.5 வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 15 வச்சேன், ஏன்னா கொஞ்சம் சின்னதாக தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். 15 நமக்கு வேணும்னா 17 கூட வச்சுக்கலாம். நான் லெஹங்கா ப்ளவுஸுன்றனால சின்னதாக தான் வச்சேன் நான். இது பாடி 8, ஒரு 7.5, 9 அந்த மாதிரி வச்சுட்டேன், கொஞ்சம் ஷேப் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுனால. இது வெறும் பேக் பீஸ் மட்டும்தான் இந்த சாண்டலில் எடுத்தேன். 2 ப்ளவுஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் கோல்டு கலரில் ப்ரௌன் இருக்கும். பேக் பீஸ் மட்டும் இது பாருங்கள், கழுத்து இறக்க இது மட்டும் ஒரு 6 வச்சுட்டேன் நான். வச்சு இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் இது ரெண்டுத்துக்கும். நம்ம எப்போயுமே கழுத்து கட்டுறப்போ அந்த சென்டராக ஒரு அர்க்கப் மார்க் போட்டணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ். இது லெஹங்கா இது பிரின்சஸ் கட் மாதிரி கட் பண்ண போகிறேன். இதே ஒயரெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே பிரின்சஸ் கட் நம்ம போட்டுக்கலாம். கழுத்து நம்ம பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் சின்னதாக தான் வைப்போம். நான் 5.5 வச்சுருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் இந்த ஷோல்டர் சென்டரை எடுத்துகிட்டு நம்ம 10 இன்ச்சு இறக்க வச்சுட்டு நம்ம இந்த பிரின்சஸ் கட்டுக்கு கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கழுத்து இந்த டிசைன் ரெண்டு வருதில்ல நமக்கு சட்டை, அது ரெண்டுத்துக்கும் 2 மாடல் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நான் அந்த மாடல் கட் பண்ணியாச்சு. இன்னொருத்துக்கு கொஞ்சம் மாடலாக இருக்கட்டும் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். 2 கழுத்து பாருங்கள். இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம பிரின்சஸ் கட்டு ரெட்டு கட் பண்ணணும். மேலேருந்து இறக்கம் 10 இன்ச்சு வைக்கணும். அந்த 10 இன்ச்சு இங்கேருந்து சைடில் 3, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3, 1.5 இன்ச்சு மேலே தூக்கிட்டு அப்படியே இந்த கோடு வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே வெட்டிட வேண்டியது தான். இது டாட்டாகவும் பிடிச்சி விட்டுடலாங்க. நான் இதை பிரின்சஸ் கட் மாதிரி பண்ணேன், ஆனால் டாட் பிடிச்சாவே சூப்பராக வரும். இது எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் ஷேப் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, அதுக்கப்புறம் சட்டை மாதிரி லூஸாகவும் இருக்காது, மீடியமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த கட் போடுறது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சாச்சு. இதோட சைடில் ஹைட்டில் மிச்சம் வந்ததை நான் மேலே துப்பட்டாக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கைக்கு அதில் கொஞ்சமாக கரை இருந்தது, அதை நான் பெல்ட்டும் இதுக்கு கொடுத்தேன். பெல்ட்டு வேணும்னா நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெல்ட் தைச்சாங்க, அது வேணும்னா கட்டலாம், இல்லைன்னா நம்ம வேறு ட்ரெஸ்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் இருந்ததை நான் துப்பட்டா ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், 2 இதுக்கும் ஒரு துப்பட்டா ரெடி பண்ணியாச்சு. கையும் அதேமாதிரி 3/4 தான், ரெண்டுத்துக்கும் ஒரே கலரில் தான் கை, 3/4 ஹேண்டு தான் வச்சு கட் பண்ணியாச்சு. அந்த பெல்ட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ நம்மளோடது உள்ளே இருக்கும், நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பெல்ட்டு எப்படி தைக்கணும்னு வேணும்னா உள்ளே வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இதை தான், இந்த துணி தான் நான் பெல்ட்டு தைச்சேன், 2 கலரில் தைச்சிருக்கேன்.
ஒன்று வந்து கோல்டுலேயும் ஒன்று ஒயிட்லேயும் தைச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனல் உள்ளே இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.